ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சேவல் கறி பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சட்டி சூடானதும் செக்கில் ஆட்டின தூய்மையான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். இது கூடவே பிரிஞ்சி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 பட்டை, 2 அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே 20 காஞ்ச மிளகாவை நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு எடுத்து வந்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய் நல்லா எண்ணெயிலே வதக்குனதும் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கரகரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 3 பெரிய தக்காளியாக பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வேகணும். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணிடலாம். 1.5 கிலோ நாட்டு சேவல் கறி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் இப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா குக்கரில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை. அதில் உள்ள தண்ணியே பிரிஞ்சு வந்திருக்கு. ஓரளவு கறி வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும். மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் வாசம் போகணும். நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் நாட்டு சேவல் கறி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.